Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna program பத்தி பார்த்தோம் அப்படினா ஒரு 3 numbers கொடுத்தோம்னா அதுல எது பெரிய நம்பர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு எப்படி நாம பைத்தான்ல கோட் எழுதுறது அப்படினு நம்ம பார்த்தோம். So previous program பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். So please நீங்க அந்த வீடியோவும் போய் பாருங்க. So that நம்ம ஃபர்தரா பார்க்க போற programs எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா natural numbers ஓட sum நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ எப்பவுமே ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி நாம அந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணனும் அப்படினா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸோட சம் நாம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் எழுத போறோம். அதுக்கான எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்னு நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். So first கம்ப்யூட்டர் நம்ம கிட்ட என்ன கேட்கணும் அப்படினா நீங்க எந்த நேச்சுரல் நம்பரோட சம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அதை என்டர் பண்ணுங்க அப்படினு நம்ம கிட்ட கேட்கணும். once நாம என்டர் பண்ண உடனே சிஸ்டம் என்ன பண்ணனும் அப்படினா ஒரு லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம கிட்ட என்ன அவுட்புட்டா சொல்லணும் அப்படினா நீங்க என்டர் பண்ண நம்பரோட சம் வந்துட்டு இதுதான் அப்படினு நமக்கு இந்த மாதிரி அவுட்புட்ல வரணும். சோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட். சோ இது எப்படி நாம கோட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி sum of natural numbers எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத ஃபர்ஸ்ட் நாம தியரிட்டிக்கலா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 5னு ஒரு நம்பர் என்டர் பண்ணுறேன் அப்படின்னா இதோட அவுட்புட் நம்மளுக்கு எந்த மாதிரி வரணும் அப்படின்னா 5ல இருந்துட்டு ரிவர்ஸில் 1 வரைக்கும் போகணும். அதாவது 5 + 4 + 3 + 2 + 1. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ 5 + 4 வந்துட்டு 9, 9 + 3 வந்துட்டு 12, அதுக்கப்புறம் 12 + 2 வந்துட்டு 14, 14 + 1 வந்துட்டு 15. ஸோ நேச்சுரல் நம்பர் 5 நாம் என்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு சம் என்ன வரணும் அப்படின்னா 15 வரணும். ஸோ இந்த மாதிரி தான் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். லாஜிக் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம என்டர் பண்ணுற நம்பரில் இருந்துட்டு 1 வரைக்கும் ரிவர்ஸில் போகணும். போயிட்டு எத்தனை நம்பர் இருக்கோ அந்த எத்தனை நம்பருக்குமே நம்ம வந்துட்டு அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது, ஸோ இந்த லாஜிக்கை எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்கு புரிய வச்சு எப்படி அதுக்கு நம்ம பைத்தானில் கோட் எழுதுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுது. நம்ம எக்ஸாம்பிளில் கொடுத்த மாதிரி நம்ம 5 கொடுத்துடலாம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா அதோட வேல்யூ வந்துட்டு அதாவது அதோட சம் வந்துட்டு 15 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோமோ அதுதான் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கோட் வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு நேச்சுரல் நம்பரை நம்ம வந்துட்டு வாங்கிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இன்புட்டில் என்ன லைன் தரோம் அப்படின்னா என்டர் தி நேச்சுரல் நம்பர் அப்படின்ட்டு ஒரு லைன் வந்து நம்ம தரோம். ஸோ இந்த இடத்துல இன்புட் ஆஃப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்புட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு இன்புட்டை யூசர்கிட்ட இருந்து வாங்குறதுக்காக தான் நம்ம இந்த இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு இன்ட்டா மாத்திரம் அப்படின்னா இன்புட்டில் நம்ம என்ன வாங்குறோமோ அது பை டிஃபால்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வச்சுட்டு நம்மளால் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே நம்மளால் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு நம்பர் ஸ்ட்ரிங்கில் இருந்ததுனா நம்மளால் நியூமரிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரிங்காக இருக்கிறத நம்ம என்னவா மாற்றுறோம் அப்படின்னா இன்ட்டாக மாற்றுறோம். அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இன்ட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ
ஸோ செகண்ட் லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஆல்ரெடி தியரிட்டிக்கல் வீடியோஸில் பார்த்தோம். ஸோ இஃப்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம முன்னாடி போட்டிருக்க தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் வந்துட்டு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இஃப் நம் இஸ் லெஸர் தென் 0 இருந்தது அப்படின்னா, இப்போ நம்ம என்டர் பண்ணுற நம்பர் வந்துட்டு 0 விட லெஸரான நம்பராக இருந்தது அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்டர் பண்ண நம்பர் வந்துட்டு 5. ஸோ 5 வந்துட்டு கிரேட்டர் தென் 0 தான். ஸோ அதனால் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இப்போ ரன் ஆகாமல் இந்த எல்ஸ் பார்ட் இருக்கு இல்லையா, எல்ஸ் பார்ட்குள்ளே போயிடும். ஸோ எல்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ VIL அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிவிட்டு 0 அப்படின்ட்டு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வைல் ஃபங்க்ஷன், வைல் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ வைல் ஃபார் அங்கிறது எல்லாமே லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ வைல் லூப் பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக நம்மளோட தியரி வீடியோஸில் போட்டிருக்கோம். ஸோ ஏதாவது சின்டாக்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் அந்த வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஸோ வைல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம் இஸ் கிரேட்டர் தென் 0 இருந்தது அப்படின்னா இந்த கீழே இருக்கிற இந்த 2 லைன்ஸை நீ வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்பர் வந்துட்டு கிரேட்டர் தென் 0 தான். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் ஆகும். ஸோ 5 கிரேட்டர் தென் 0. ஸோ உள்ளே வரும். உள்ளே வந்தோடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல் இஸ் ஈக்குவல்ஸ் டு வேல் ப்ளஸ் நம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வேலில் என்ன வேல்யூங்க அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0ன்னு இருக்குது. நம்மள என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா நம்மள வந்துட்டு எடுத்தோடனே வேல்யூ வந்துட்டு 5ன்னு இருக்குது. ஸோ இந்த லைனில் என்ன நடக்கும் அப்படின்னா வேல் இஸ் ஈக்குவல்ஸ் டு வேல் ப்ளஸ் நம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ வேலில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 இருக்குது, அதுக்கப்புறமேட்டு நம்மள 5 இருக்குது. ஸோ 0வையும் 5வையும் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவுட்புட் 5 வரும் இல்லையா, இந்த 5ல் இந்த வேல் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்ட்டு இப்போ இதோட வேல்யூ வந்துட்டு மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஒரு இனிஷியலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேலையும் நம்மையும் ஆட் பண்ணிவிட்டு என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் இந்த வேலில் ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது 0 + 5 ஆட் பண்ணி இந்த 5ன்னு ஒரு அவுட்புட் வரும் இல்லையா, அந்த 5 வந்துட்டு வேல்னுங்கிற ஒரு வேரியபிளில் இருக்குது. செகண்ட் லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம் -1 அப்படின்ட்டு ஒரு லைன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மள என்ன இருக்குது அப்படின்னா 5ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்மள நம்மளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி 5 இருக்குது. என்ன லைன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம் -1 கொடுத்துருக்கோம். அப்போ 5 - 1 செஞ்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு 4ன்னு வரும். இந்த 4 வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மள தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம் -1 கொடுத்ததுனால 5 - 1 பண்ணி 4 வரும். ஸோ இந்த 4 வந்துட்டு நம்மள போய் சேவ் ஆகிடும். ஸோ இதோட ஃபஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சுது. ஸோ இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு திரும்ப இது வந்துட்டு வைல் லூப்குள்ளே போகும். ஸோ வைல் லூப் போயிட்டு திரும்ப இந்த கண்டிஷன் வந்து செக் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் செக் ஆனதுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்மளோட வேல்யூ வந்துட்டு 4 இருக்குது. ஸோ இப்போ 4 வந்துட்டு கிரேட்டர் தென் 0 அப்படின்ட்டு பார்க்கும். ஸோ இந்த இடத்துலையும் கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகிறதுனால திரும்ப இந்த லைனுக்கு வரும். இந்த லைனுக்கு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா வேல் இஸ் ஈக்குவல்ஸ் டு வேல் + 1 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைன் பிரகாரம் வேல்யூவில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்த மாதிரி 5 இருக்குது. அதுக்கப்புறம் நம்மள என்ன இருக்குது அப்படின்னா நாம் இந்த இடத்துல கொடுத்த 4 இருக்குது. ஸோ இந்த லைன் பிரகாரம், அதாவது இந்த லைன் பிரகாரம் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு 5, நம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4. இப்போ இதோட அடிஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ 5 + 4. ஸோ 5 + 4க்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா 9 வரும். இந்த 9 எங்கே சேவ் பண்ணும் அப்படின்னா வேல்யூவில் திரும்ப சேவ் பண்ணிடும். ஸோ செகண்ட் வந்துட்டு இந்த லைனுக்கு வரும். ஸோ இந்த லைனுக்கு வரும்போது நம் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம் -1 இருக்குது. ஸோ இந்த லைன் பிரகாரம் நம்மக்கிட்ட நம்மள என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 4ன்னு இருக்குது. ஸோ நம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 - 1 பண்ணும். ஸோ 4 - 1 அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா 3ன்னு வரும். இந்த 3யை எதில் சேவ் பண்ணும் அப்படின்னா திரும்ப நம்மள வேல்யூலேயே இது வந்துட்டு சேவ் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு வந்து 3ன்னு இருக்கும். ஸோ இதோட இந்த ஐட்ரேஷன் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப வைல் லூப்குள்ளே போகும். வைல் லூப்குள்ளே போயிட்டு 3 இஸ் கிரேட்டர் தென் ஆர் 0 பார்க்கும். ஸோ 3 வந்துட்டு 0 விட பெரிய நம்பர் தான். கண்டிஷன் ட்ரூ ஆகும், திரும்ப உள்ளே வரும். ஸோ உள்ளே வரும்போது இப்போ வேல் இஸ் ஈக்குவல்ஸ் டு வேல் ப்ளஸ் நம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். வேல்யூவில் என்ன இருக்குது அப்படின்னா 9 இருக்குது. ஸோ வேல்யூவில் என்ன இருக்குது அப்படின்னா 9 இருக்குது. நம்மள என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட வேல்யூ 3ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல 3 இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல இந்த 3. இப்போது 3யும் 9யும் ஆட் பண்ணும். ஸோ இப்போது 9 + 3 ஆட் பண்ணும்போது அவுட்புட் வந்து 12ன்னு வரும். இந்த 12 எடுத்துகிட்டு போய் திரும்ப வேல்யூவில் சேவ் பண்ணி வச்சுக்கும். திரும்ப செகண்ட் லைன் வரும். ஸோ செகண்ட் லைனில் நம்மளோட வேல்யூ என்ன அப்படின்னா 3ன்னு இருக்குது. நம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3ன்னு இருக்குது. இந்த இடத்துல 3யோட ஒன்று மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ண உடனே நம்மளுக்கு வந்துட்டு 2ன்னு வரும். இந்த 2 எடுத்துகிட்டு போய் திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள போய் சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இப்போ இந்த லைன் பிரகாரம் நம்மளோட வேல்யூ வந்துட்டு 2. ஸோ இதோட இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப வைல் லூப்குள்ளே போகும். வைல் லூப்குள்ளே போயிட்டு 2 இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்ட்டு பார்க்கும்.
திரும்ப கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போது வேலோட வேல்யூ என்ன அப்படின்னா 12. அதுக்கப்புறமேட்டு நம்பரோட NUMோட வேல்யூ என்ன அப்படின்னா 2. ஸோ இப்போ இந்த இடத்துல 12 + 2 நாங்கள் ஐட்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு 12 + 2 வந்துட்டு 14 வரும். இந்த 14 திரும்ப வேலில் எடுத்துகிட்டு போய் சேவ் பண்ணி வச்சிரும். ஸோ இது சேவ் பண்ணதுக்கப்புறமேட்டு திரும்ப என்ன பண்ணுது அப்படின்னா செகண்ட் லைனுக்கு வரும். இந்த நம் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நம்மில் என்ன இருக்குது அப்படின்னா num = நம்மக்கிட்ட 2 ஆல்ரெடி இருக்குது. ஸோ 2 - 1 வந்துட்டு அவுட்புட் 1ன்னு வரும். திரும்ப இந்த வேல்யூவை நமக்கு எடுத்துகிட்டு போய் அசைன் பண்ணிடும். ஸோ இதோட இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சது. இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப while loopக்குள்ளே போகும். இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணும். 1 is greater than 0 பார்க்கும். 1 greater than 0 தான். ஸோ இந்த இடத்துல திரும்ப வேல் கண்டிஷன் வரும். ஸோ இப்போ வேலில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து 14 இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நம்மள என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டில் நம்மக்கிட்ட 1ன்னு வந்தது. ஸோ இந்த வேல்யூ. ஸோ 14 + 1 பண்ணும். ஸோ 14ம் 1ம் ஆட் பண்ணும்போது வேல்யூ வந்துட்டு 15. இதை எடுத்துகிட்டு போய் திரும்ப வேலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். திரும்ப நம் ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. ஸோ நம்மோட வேல்யூ என்ன அப்படின்னா num = 1. 1 - 1 பண்ணும்போது நம்மளுக்கு 0 வந்துடும். இப்போ இந்த 0 எடுத்துகிட்டு போய் திரும்ப நம்மள வச்சுக்கும். இதோட இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சது. ஸோ இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நம் திரும்ப while loopக்குள்ளே போகும். ஸோ அப்போ திரும்ப 0 is greater than 0 அப்படின்னு பார்க்கும். இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த while loop விட்டு வெளியில் வந்துடுது. வெளியில் வந்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போய் பார்க்கும். தி சம் இஸ் அப்படின்ட்டு ஒரு லைனை பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்ககிட்ட வேல்யூவில் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லாஸ்ட்டாக ப்ரோக்ராம் எல்லாம் இது வந்துட்டு ஃபஸ்ட் ஐட்ரேஷன், இது வந்துட்டு செகண்ட் ஐட்ரேஷன், இது தேர்ட் ஐட்ரேஷன், இது வந்துட்டு ஃபோர்த் ஐட்ரேஷன், இது வந்துட்டு ஃபிஃப்த் ஐட்ரேஷன். இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வேலில் நம்மக்கிட்ட என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா வேல் = 15 அப்படின்னு நம்மக்கிட்ட வந்தது இல்லையா. ஸோ அந்த 15 நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த லாஜிக்கை இந்த மாதிரி தான் நாம் while loop யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ மெயினாக இந்த ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணுற லாஜிக் வந்துட்டு இந்த 2 லைனில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லாஜிக் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நம்பரையும் அடுத்தடுத்து ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ 5 + 4 செஞ்சோம் அப்படின்னா 9 ஒரு வேல்யூ வந்துடும். ஸோ இந்த 9ங்கிற வேல்யூவை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா தானே இதை வந்துட்டு இந்த அடுத்த நம்பரோட நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல இந்த வேல் அப்படின்ற ஒரு வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் லைனில் என்ன பண்ணுறோம் num = num - 1 என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 5ல் இருந்துட்டு ஒரு நம்பர் முன்னாடி போகணும், அதாவது ரிவர்ஸில் போகணும் அப்படின்னா 5 - 1 செஞ்சால் தானே முன்னாடி போகும். ஸோ இந்த 5 - 1 பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த வேல்யூ பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்காக இந்த வேல் = 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இதே ப்ரோக்ராமில் நம்ம இன்னும் வேற ஒரு நம்பர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு எந்த மாதிரி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் அதே கூட திரும்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த இடத்துல நான் ஒரு நெகட்டிவ் நம்பர் தரேன். சரி -1 கொடுத்துட்டு நான் என்டர் தரேன். ஸோ என்டர் தரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்டர் அ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்ட்டு அவுட்புட் வந்து வரும். ஸோ எதனால் என்டர் அ பாசிட்டிவ் நம்பர்னு அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு இடத்துல நான் ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 0 விட கம்மியான நம்பராக இருந்தது அப்படின்னா இந்த பிரிண்ட் லைனை நீ பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளீஸ் என்டர் அ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு இந்த லைன் அவுட்புட்டாக வந்திருக்கு. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தி சம் இஸ் 0 அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு லைன் சேர்த்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. இந்த லைன் எதுக்காக பிரிண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இஃப் கண்டிஷன் ரன் பண்ணும். ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது எதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாமல் ரிமைனிங் லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு இல்லையா, அதனால நம்மளுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட அவுட்புட் பிரகாரம் நம்மளுக்கு 0ன்ட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடாது. ப்ளீஸ் என்டர் அ பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட் வரணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு போயிடணும். அதாவது இந்த whileக்கு நேராக எடுத்துகிட்டு வந்துடும். அதாவது which இது பிலாங்ஸ் டு, இப்போது இது வந்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிலாங்ஸ் டு எல்ஸ் பார்ட். ஸோ இப்போ இந்த கோடை வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்பர் கேட்குது. திரும்ப -1 கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் பாசிட்டிவ் நம்பர்னு மட்டும்தான் எனக்கு அவுட்புட்டாக வந்திருக்கும். இந்த இடத்துல திரும்ப தி சம் இஸ் அப்படின்ட்டு அந்த லைன் வந்து எனக்கு அவுட்புட்டாக வந்திருக்காது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு இதே கோடில் இன்னும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் நம்ம பண்ணலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல் ப்ளஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வேல் ப்ளஸ் அதுக்கப்புறமேட்டு நம் மைனஸ்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நம். இப்போது என்னோடய கோடை ரன் பண்ணுறேன். வேல்யூ கேட்குது, 5ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துட்டு 15 தான் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல நான் கோட் மாடிஃபை பண்ணதுக்கப்புறமேட்டுமே எனக்கு இந்த அவுட்புட் தான் வந்திருக்கு. இது எதனால் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த 2 லைன் தான் பண்ணியிருந்தேன்.
ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா val is equals to val plus num கொடுத்துருந்தோம். செகண்ட் லைனில் num is equals to num minus 1 கொடுத்தோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா val plus is equals to num minus is equals to 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே நம்ம தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸ் எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஸோ val plus is equals to num அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நாம் val is equals to val plus num எழுதுறோம் இல்லையா. ஸோ இதோட ஷார்ட் ஆப்ரேட்டர் தான் இது. ஸோ இந்த ஆப்ரேஷனை நாம் இப்படியும் எழுதலாம். ஸோ அதே மாதிரி num minus 1 கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ num minus is equals to 1 அப்படின்னா num is equals to num minus 1 இதை வந்துட்டு இப்படியும் நம்ம எழுதலாம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ப்ரோக்ராம் மூலமாக சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.